பிக் பாஸ் இன்றைய பிக் பாஸ் நிகழ்ச்சி எல்லாரும் பார்த்துருப்பீங்க. பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஒரு குணம் இருக்கும். மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறத நம்ம ரொம்பவே விரும்புவோம். ஆனால் நமக்கு யார் அட்வைஸ் பண்ணாலும் நமக்கு அது பிடிக்காது. இது எல்லா மனிதனுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பண்பு தான். ஆனால் நல்ல விஷயங்களை அட்வைஸ் பண்ணுறப்ப அதை ஏற்றுக்கணும். அட்வைஸ் பண்ணுறதுலே நம்ம சில தகுதியெலாம் வச்சுருப்போம். இவன் அட்வைஸ் பண்ணால் ஏற்றுக்கலாம், அவன் பண்ணால் ஏற்றுக்கக்கூடாது, இது சொன்னால் ஏற்றுக்குவேன், அது சொன்னால் ஏற்றுக்க மாட்டேன், இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஜூலிக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு தனக்கு தகுதி இருக்கிறதா நினச்ச காயத்ரி, கமலஹாசன் தனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு தகுதி இல்லை அப்படின்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயமா தான் படுது. காயத்ரி கெட்ட வார்த்தை பேசுறத அவ்வளவு பெருசா நியாயப்படுத்துறாங்க. என்னமோ அவங்க கிட்ட இருக்கிற நெகட்டிவை மட்டும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற மாதிரி. அவங்க பாத்திரம் கழுவுறது, பாத்ரூம் கழுவுறது, இதெல்லாம் அவங்க பாசிட்டிவா நினைக்கிறாங்க. அந்த பாசிட்டிவ்லாம் ஏன் காட்டலை? நான் பாத்ரூம் கழுவுறதை காட்டணும், பாத்திரம் கழுவுறதை காட்டணும், சமைக்கிறத காட்டணும், இப்படிங்கிற ரீதியில பேசுறாங்க. பிக் பாஸ் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சி கமலஹாசன் ஒரு முறை விளக்கம் கொடுத்தாரு. என்ன விளக்கம் கொடுத்திருந்தாருன்னா, இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறது நம்மளோட தவறுகளை திருத்தி கொள்ளும் ஒரு தளமாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாரு. அது உண்மைதான். இப்ப கெட்ட வார்த்தை பேசுறது தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசுற காயத்ரி, நான் கெட்ட வார்த்தை பேசுறத காட்டி மக்கள்கிட்ட என்னோட இமேஜை குறைக்கிறீங்க, எனக்கு அட்வைஸ் பண்றீங்க, நான் அப்படிதான் இருப்பேன் அப்படின்னு பேசக்கூடிய காயத்ரி, அவரை கெட்ட வார்த்தையில் மற்றவர்கள் பேசும்போது ஏற்றுக்கொள்வாரா? கெட்ட வார்த்தை பேசுறது தப்பு இல்லை அப்படிங்கிறப்ப காயத்ரியை நான் கெட்ட வார்த்தையில திட்டினா அதை அவங்க ஏத்துக்கணும்ல, அது தப்பு இல்லையே. அப்ப கோபம் வருது? மற்றவங்க உங்க மீது செய்யும் போது அது தப்பு அப்படின்னு நினைக்கிறீங்க, நீங்க செஞ்சா அது தப்பு இல்லை நினைக்கிறது ஒரு முட்டாள்தனம் அப்படிங்கிறது ஏன் காயத்ரிக்கு இன்னும் புரியல அப்படிங்கிறதா எனக்கு மிக வருத்தமா இருந்துச்சு. அப்பா ஸ்தானத்துல காயத்ரி கமலஹாசனை வச்சு பாக்குறதா சொல்றாங்க. ஆனா இவங்க அப்பா கூட என்னை கண்டிச்சது கிடையாது அப்படிங்கிறாங்க. பொதுவா நம்ம கிட்ட இருக்கிற தப்ப நம்மளோட நண்பர்களோ நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களோ யாருமே சுட்டி காட்டல, கண்டிக்கல அப்படின்னா வெளியில ஒரு யாரோ ஒருத்தர்கிட்ட அந்த தவறுனால நம்ம மிகப்பெரிய அவமானத்தை சந்திப்போம். அப்படி நம்ம தவறை சுட்டி காட்டல அப்படிங்கிறப்ப அவங்க செய்ய வேண்டிய கடமையை தவறிட்டாங்கன்னு தான் அர்த்தம். அந்த வகையில காயத்ரி சொன்ன வார்த்தை எனக்கு பல்வேறு கேள்வியை எழுப்புனது. மற்றவர்கள் நம்மிடம் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோமோ அதே மாதிரி நம்ம இருக்கணும். அது இல்லாம மற்றவங்களாம் இப்படிதான் இருக்கணும், நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது நியாயமே கிடையாது. காயத்ரி எதையுமே ரியலைஸ் பண்ற ஒரு கேரக்டராகவே எனக்கு தெரியல. இதை தாண்டி ஆரவ் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நிறைய குற்ற உணர்ச்சி இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. என்னமோ அவரும் தன்னை யோகியவான் போல நியாயப்படுத்த முயற்சி பண்றது, அவர் மிகப்பெரிய தவறுகள் ஏதோ செய்திருக்கார் அப்படிங்கிறதா உணர முடியுது. அது மக்கள் மன்றத்தில் வைக்கப்படவில்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ரைசா கிட்ட ஆரவ் பேசிட்டு இருக்கிறப்ப சொல்றாரு, கமலஹாசன்ட்ட நான் பண்ண அந்த தப்பு அந்த 5 வீடியோ மட்டும்தான் போட்டிருப்பாங்க, 10 வீடியோ இருக்கிற நான் பண்ண அந்த அட்வைஸ் இந்த வீடியோலாம் போட்டிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. என்ன ஒரு குதர்க்கமான எண்ணம் அப்படின்னு தெரில. அப்ப நீங்க அட்வைஸ் பண்றீங்க அப்படிங்கறக்காக நீங்க பண்ண விஷயங்கள்லாம் நியாயமாயிருமா? ரெண்டாவது, ரைசா கிட்ட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ட்டு ரைசா சொல்றதுக்கு கோவப்படுறாரு ஆரவ். பாய் ஃப்ரெண்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த கோபம் எனக்கு ஒரு போலியான கோபமாக தான் தெரிஞ்சது. ஆரவ் தன்னை யோகியவான் அப்படிங்கிற மாதிரி காட்டிக்க முயற்சி பண்றாருங்கிறப்ப ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்காரு, ஏதோ ஒன்று மறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதான் தெரியுது. ஆரவும் தன் மீது இருக்கக்கூடிய தவறுகளை முழுசா உணரல. அவரும் மற்றவர்கள் தன்னை தப்பா சித்தரிக்கிற மாதிரி தான் பேசிட்டு வர்றாரு. அப்படி இருக்கும்போது ஆரவ், காயத்ரி, சக்தி இந்த 3 பேரும் தங்களை உணர்ந்து கொள்ளும் பக்குவ நிலையில் இல்லை. அவர்கள் என்னன்னா நாங்கள் செய்வது மட்டும் சரி, மற்றவர்கள் செய்தால் அது தவறு என்று பேசக்கூடிய குணநலத்துல இருக்காங்க. இது ஒரு மிக தப்பான குணம். இந்த குணம் நம்மிடம் இருந்தால் கண்டிப்பாக மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு குணம். இன்றைய நிகழ்ச்சியில ரைசா ஒரு நல்ல மாற்றம் ரைசா கிட்ட பார்க்க முடியுது. ஸ்நேகன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுமையான மாற்றத்திற்கு வரல அப்படின்னாலும் இதுக்கு முன்னாடி இருந்த ஸ்நேகன்ல இருந்து சில தவறுகளை உணர்ந்து ஒரு மாற்றத்தை நோக்கி அவர் முதலடியை எடுத்து வச்சிருக்காரு. கண்டிப்பா அவர் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் மிக விரைவில் வரும் அப்படின்னு நம்ம உறுதியா நம்பலாம். ரைசாவை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் பார்த்த ரைசாவை விட ஓவியா போனதுக்கு அப்புறம் பார்க்குற ரைசா பல விஷயங்களை உணர்ந்திருக்காங்க. இன்னைக்கு ரைசா பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, மற்றவங்க சொல்றதை கேட்டு நம்ம எதுக்கும் பயப்படக்கூடாது, ஏன் பேசுனாங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. இதை தாண்டி பயத்தினால நம்மளோட உண்மையை என்னைக்குமே விட்டு கொடுக்க கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க.
இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு பண்பு. இந்த பண்பு வந்து ரைஸா ரியலைஸ் பண்ணி அதுக்கு ஏற்ற மாதிரி மாறி இருக்காங்க அப்படிங்கிறத உண்மையாக சொல்லலாம். இன்னைக்கு ரைஸா நடந்துக்கிட்டது எல்லாமே நேரடியாக எல்லாருக்கிட்டையுமே தான் வைக்க வேண்டிய கேள்வியை வச்சாங்க. ஸ்நேகனா இருக்கட்டும், ஆரவா இருக்கட்டும், காயத்ரியா இருக்கட்டும், சக்தியாக இருக்கட்டும், எல்லார்கிட்டையுமே நேரடியாக எல்லாத்தையும் கேட்டாங்க. நீங்கள் ஏன் இதை பண்ணியிருந்தீங்க, இப்படி பண்ணியிருக்கலாம் இல்லையா, இது நம்ம பண்ணது தப்பு இல்லையா அப்படிங்கிறப்ப அந்த தப்பை இவங்க உணர்ந்துட்டாங்க. மற்றவங்க கிட்ட சுட்டி காட்டி அதுக்கான பதிலை அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஓவரால் இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஆரவ், காயத்ரி, சக்தி இந்த 3 பேரும் வந்து பாத்தீங்கன்னா தங்களோட தவறை நியாயப்படுத்துவதற்காக முயற்சி செய்யறாங்க. இதுக்கு முன்னாடி ஜூலி மீது இந்த குற்றச்சாட்டு நான் வச்சிருந்தேன். ஜூலியை வந்து தூண்டி விடுவதற்கு மிக முக்கியமான காரணமா இருக்கிறது காயத்ரி அப்படிங்கிறத சொல்லியிருந்தேன். அதை ரைஸா இன்னைக்கு வெளிப்படுத்தினாங்க. ஸ்நேகனும் வெளிப்படுத்தினாரு. தன்னோட கோப தாபங்களை வந்து நேரடியா ஓவியா கிட்ட காட்டாம ஜூலி மூலம் காட்டி ஜூலியை ஒரு கருவியா பயன்படுத்திட்டாங்க. அப்படி ஒரு கருவியா நம்மளும் இருந்திருக்கோம் அப்படிங்கிறத உணர்ந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். நம்ம வாழ்க்கையில ஒருத்தர் சொல்றாங்கன்னா அதை அப்படியே ஏத்துக்கிட்டு நம்ம இன்னொருத்தர்கிட்ட ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஏன் பேசினாங்க அப்படிங்கிற அனலைஸ்க்கு போகணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விஷயத்த ரைஸா உணர்ந்துட்டாங்க. ஸ்நேகன் உணர துவங்கி இருக்காரு. இது நமக்கும் மிக முக்கியமான பண்பு. நம்மளும் வாழ்க்கையில நிறைய பேர் வந்து உன்னை பத்தி அவன் பேசினா, இவன் பேசினா, இப்படி பேசினா அப்படின்ட்டு நம்மளை வந்து தூண்டிவிடும் விதமாக பேசுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ரியாக்ட் பண்றதுக்கு முன்னாடி உடனே ரியாக்ட் பண்ணா நமக்கும் இது போன்ற பிரச்சனைகள் வரும். வாழ்க்கையில இது மிக ஒரு முக்கியமான பண்பு. ஏன்னா குடும்பத்துக்குள்ள இருக்கிறப்ப இதை மாதிரி வந்து உன் பொண்டாட்டி இப்படி சொல்றா, உங்க அம்மா இப்படி சொல்றாங்க, உன் மாமியார் இப்படி சொல்றா, இது போல பல விஷயங்கள் வந்து நம்ம கிட்ட வந்து திணிக்கப்படும். அது திணிக்கப்பட்ட உடனே எடுத்த உடனே என்ன ஏதுன்னு ஆராயாம நம்ம ரியாக்ட் பண்ணா அதோட விளைவுகள் வந்து இன்று ஜூலிக்கு எப்படி வந்து மக்கள் மத்தியில ஒரு விஷயம் இம்பாக்ட் கிரியேட் ஆச்சோ அதே போன்ற இம்பாக்ட் தான் நமக்கும் வரும். ஸோ நம்ம வந்து இது போன்ற விஷயங்கள் யார் சொன்னாலும் சரி, ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறத நேருக்கு நேர் நம்ம கேட்டு அதை கிளியர் பண்ணிக்கணும். ரைஸா வந்து அந்த விஷயத்த தெளிவா இன்னைக்கு பண்றாங்க. இந்த பண்பு தான் எல்லாருக்கும் வேண்டிய பண்பு. அவங்க கிட்ட நேரடியா கோபமா பேசாம ஒரு கேட்டு அறிந்து கொள்ளும் பண்புல இன்னைக்கு ரைஸா வந்து எதையுமே கோபமா ஹேண்டில் பண்ணல. ஒரு கேட்டு அறியும் பண்புல கேட்குறாங்க, இப்படி பண்ணியிருக்கலாம் இல்லையா, அப்படி பண்ணியிருக்கலாம் இல்லையா. இதை மாதிரி ஒரு அனலைசிங் பாயிண்ட்ல போறப்ப பிரச்சனைகள் வராது, அவங்க தரப்பிலும் கோபம் வராது. இது வந்து ஒரு சரியான ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறதா உண்மை. அதை தவிர இன்றைய நிகழ்ச்சியில வேற எதுவும் பெரிதா இல்லை. இந்த நிகழ்ச்சியில இன்னொரு விஷயம் வந்து புரிந்து கொள்ள முடியுது. ரைஸா இது போன்ற வெளிப்படையான கேள்விகள் முன்வைக்கிறனால கண்டிப்பா காயத்ரி, ஆரவ், சக்தி இவங்க 3 பேருக்கும் வந்து ரைஸா மீது ஒரு சின்ன மன வருத்தம் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைய முதல் நாள்லே தெரியுது. அதுவும் இல்லாம ரைஸா தலைவர் அப்படிங்கிறத சக்தியால ஜீரணிக்க முடியல. இதனால வந்து பல்வேறு பிரச்சனைகள் இந்த வாரம் ரைஸாவுக்கு ஏற்படலாம். அதை எப்படி ரைஸா எதிர்கொள்ள போறார் அப்படிங்கிறதா முக்கியம். இன்று ரைஸா ஆரம்பிச்சிருக்கிறது சரியான ஒரு புள்ளி தான். அவங்க வந்து எல்லாத்தையும் தெளிவா நேரடியா அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, நேரடியா கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து ரைஸாவுக்கு கண்டிப்பா ஒரு அழுத்தத்தை எதிர் அணியில் இருந்து கொடுக்கப்படும். இந்த பிரச்சனைகளை எப்படி கையாளப் போகிறார் என்பதை தான் நான் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். மீண்டும் நாளைய ப்ரோமோ வெளியானதுக்கு அப்புறம் சந்திப்போம். நன்றி.